அடுத்து வரும் நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை இந்த தொகுப்புல பார்க்கலாம். குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுதுன்னு வானிலை தகவல்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால பொதுவா வறண்ட வானிலை நிலவும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதன்படி 10 மற்றும் 11 ஆகிய தேதிகள்ல தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க. மேலும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி மற்றும் நீலகிரி மாவட்டங்களோட சில இடங்கள்ல அதிகாலை வேளையில மிதமான பனிமூட்டம் காணப்படும்னோ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதிகாலை நேரத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும்னோ வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், தேனி மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட சில இடங்கள்ல அதிகாலை வேளையில மிதமான பனிமூட்டம் காணப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போல மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாட்கள் மாதிரியே 14 மற்றும் 15 தேதிகளையும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்குமே தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 1 to 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்தில் வானம் தெளிவா இருக்கும்னோ வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.